You are watching Grace Television. ஆண்டவர் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள். இந்த நிகழ்வின் இன்னொரு தியானம், ஒரு வார்த்தை. கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன், அழுகைக்கு காரணங்கள் என்ன. இது நடைமுறை வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகிற ஒன்று. அடுத்த ஒரு வார்த்தையாக இன்று உங்களுக்கு நான் குறிப்பிடுகிறது, ஒரு தேவனுக்கு பயந்த, தேவனுக்காய் வாழ்ந்த, தேவனுக்கு சாட்சியாய் இருந்த ஒரு தேவ மனுஷன்தான் எசேக்கியா. இதையும் பல கோணத்தில் தேவ வார்த்தையை தியானிக்கிறோம். அப்போ ஒரு மனுஷனுக்கு வியாதி வரும்போது அவன் வாழ்க்கையில் கண்ணீர் வர ஆரம்பிக்கிறது, அழ ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை. எனக்கும் வியாதி பலவீனம் வருகிறது, நம்ம எல்லாருக்குமே அந்த நிலை வருகிறது. உடைஞ்சி போய் விடுகிறோம், வேறு வழி இல்லை என்று. பணம் இருக்கலாம், இல்லாது இருக்கலாம், மனிதர்கள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி நாம் மனம் தளர்ந்து போகிறோம். இங்கே ஒரு தேவ மனுஷன் எசேக்கியா, ஏசாயா 38ஆம் அதிகாரம், 38ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம், அந்த ஒரு வார்த்தையை பாருங்கள். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அழுகை என்கிற வார்த்தை ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை இல்லை, அது சஞ்சலத்துக்குரிய ஒன்று. அழுகை. நிறைய பேர் சொல்லுவாங்க, உன் கண்ணில் கண்ணீர் வருவதை நான் பார்க்கக்கூடாது என்று. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் அழுகை வருவது ரொம்ப நல்லது. நான் அதை விரும்புகிறேன். அதில் ஒரு என் தனிப்பட்ட விதத்தில் அதில் ஒரு அமைதி கிடைக்கிறது. அழுகைக்கு பிறகு ஒரு அமைதி, ஒரு ஆறுதலை உணர முடிகிறது. ஆனால் அநேகர் அதை விரும்ப மாட்டார்கள். இவர் ஒரு நல்ல மனுஷன், வியாதி வந்து விட்டது. ஒரு வார்த்தை அவரை நோக்கி வருது, அவ்வளோதான்ப்பா, உனக்கு வியாதி வந்துச்சு, நீ மரிக்க போகிற. அதை கேட்ட உடனே ரொம்ப கஷ்டப்படுறாரு. மரணம், வியாதி, அதோடு சேர்ந்து நீ சாக போகிறேன்னு சொன்ன உடனே யாருக்கு தான் மனசு நல்லா இருக்கும்? எல்லாருமே வாழ தான் விரும்புவாங்க, வாழத்தான் வேண்டும். அப்போ அந்த நேரத்தில் அவருடைய காரியம் என்ன? அவர் என்ன செஞ்சார்னா, கர்த்தரை நோக்கி பார்க்குறார். இதை தான் அவங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். சிறிய வியாதி பெரிய வியாதி என்றல்ல, எந்த நிலை வந்தாலும் மருத்துவரை நாடி போகிறோம். அதெல்லாம் தவறு என்று நான் சொல்வதற்கில்லை, போக வேண்டும், போகிறோம். அதோடு சேர்ந்து இருதயத்தின் ஆழத்தில் ஒரு நம்பிக்கை வர வேண்டும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தலை முதல் கால் வரைக்கும் வெளிப்படையான உடல் வெளித்தோற்றத்திலோ அல்லது உடலின் உட்புறத்திலோ உட்பகுதியிலோ எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் தேவனால் முடியாதது ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக முடியாது. எத்தனை சாட்சி சொல்ல முடியும்? வேதத்தில் எவ்வளோ சாட்சி, சபைகளில் எத்தனைய சாட்சி, ஏராளம் இருக்கிறது. ஆனால் இந்த மனிதன் கர்த்தரை நோக்கி, இப்போ இந்த சொல்லப்படுற வார்த்தை, அப்போ இந்த வார்த்தையிலிருந்து பார்க்கும்போது இந்த மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாய் வாழ்ந்த ஒரு மனிதன் இல்லை, கடவுளுக்கு பிரியமா. அப்போ வியாதி வந்து விட்டால் கண்டபடி பேசுவாங்க, என்னென்னவோ பேசுவாங்க, வாயில் வந்தபடியெல்லாம் பேசி மனதை அந்த அளவுக்கு நோகடிப்பாங்க. இப்போ இந்த மனுஷன் ஒன்றும் அவர் ஆண்டவருக்கு முன்னாடி சொல்கிற வார்த்தையை பார்க்கும்போது அவ்வளவு நல்ல குணங்கள் தானே இருக்குது. அப்போது தப்பு செய்தால் மட்டும்தான் அல்ல, நல்லபடியாக இருந்தாலும், மனசாட்சியோடு வாழ்ந்தாலும், கர்த்தருக்கு பயந்திருந்தாலும் பலவீனம்தான் சில நேரங்களில் அனுமதிக்கப்படுகிறது. பெரிய அளவில் அல்லது சிறிய அளவில்
எது ஆண்டவர் அனுமதிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லாமல் இருப்பதினால்தான் அதிகமாய் கண்ணீர் விட்டு கதறி இருக்கிற நிலையை விட்டு இன்னும் பலவீனமடைந்து போகிற சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, இவர் தன்னுடைய அந்த உணர்வுகளை சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் உண்மையாய் இருக்கிறவன், உண்மையா இருக்கிற ஒரு மனுஷன். இரண்டாவது, மனதில் உத்தம நடக்கை, உண்மை, உத்தமமான நடக்கை. மூன்றாவது, ஆண்டவருடைய பார்வைக்கு முடிந்த வரைக்கும் தீமை செய்யல, நன்மையான காரியங்கள், நன்மை தான் செய்கிறது. தேவையுள்ளவர்களுக்கு நன்மை செய்வது, நன்மை செய்த அனுபவம். அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைச்சீங்கப்பா, உமக்கு நான் என்ன சொல்ல போகிறேன், இப்போ நான் இருக்கிற அந்த காரியம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, என் சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கு, அது நிமித்தம் என்னுடைய மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் அனுமதிக்காமல் ஒன்றும் எனக்கு வராது, நீங்கள் அனுமதிச்சிருக்கீங்க, உங்கள் வார்த்தையே சொல்லியிருக்கு, அதனால் எனக்கு வேற வழி தெரியல என்று ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணி அழுதான். உடனே அவனுக்கு பதில் வந்தது. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன். இப்போ இன்றைக்கி இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, உங்களுக்கு கேன்சர் கூட இருக்கலாம், வயிற்றில் புண்ணு இருக்கலாம், கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கலாம், உடலின் எந்த பகுதியிலும் எலும்பு சம்பந்தமானது, நரம்பு சம்பந்தமானது, தலையில் பிரச்சனை, உடல் உறுப்புகளில் பல வியாதி இருக்கலாம். தேவனால் முடியாதது ஒன்றுமில்லை. நீங்கள் தேவனை நம்புறீங்களா? தேவன் மீது நம்பிக்கை வைக்கிறீங்களா? இந்த வார்த்தைகளை கவனித்து நாம் பார்க்கும்போது இதை சொல்ல சொல்ல எனக்கு விசுவாசம் பெருகுகிறது. இதை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிற நோக்கம் கூட என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எத்தனையோ முயற்சி பண்ணியாச்சு, எத்தனையோ டாக்டரை அணுகி பார்த்துட்டோம், குணமாகிற போல இருக்குது, ஆனால் ஒன்றும் மாற்றம் இல்லை. நாங்கள் என்ன தப்பு செய்தோம்? ஏன் எங்களுக்கு இது நடக்குது? எங்கள் சத்துருக்கள் கைக்குட்டி சிரிக்கிறாங்க, எங்களை விரோதிக்கிறவங்க இருக்காங்க, என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏன் இப்படி அப்படின்னு நீங்கள் ஒரு வாழ்க்கையிலே வெறுப்படைந்து காணப்படுகிறீர்களா? இன்றைக்கி இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்வது, எது நடந்தாலும் நடக்கட்டும், உங்கள் ஜீவன் கர்த்தருடைய கருத்தில் இருக்குது, உங்கள் உயிர் அவர் கையில் இருக்குது, அவர் சித்தம் இல்லாமல் ஒன்றும் உங்களுக்கு நடக்காது. ஆனால் என்ன நாங்கள் சொல்கிறோம்? கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள், அவர்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், அது தேவனை அறியாத ஜனங்களாக கூட இருக்கலாம், அவர் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாருக்கும் அற்புதங்களை செய்வார். இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். இந்த மனுஷன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார், அவருடைய நற்குணங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் தேவன் இறங்கி அற்புதங்களை செய்தார். இதே ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் கணவருக்கும் வியாதி படுக்கையில் இருக்கிற உங்களை தொட்டு விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்புங்கள். எங்கள் அருமை ஆண்டவரை துதிக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை, இந்த மக்கள் மேலே நீங்கள் தயவாய் இறங்கும். எப்படிப்பட்ட பலவீனமாய் இருந்தாலும் உம்மால் மாற்ற முடியும். அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். நீங்கள் தான் தொட முடியும். கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.